இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம். தீக்ஷா வெட்டே ஒரு பழத்தை. எந்த பழம் வேணும்? கீழே போடு தீக்ஷா. எந்த பழம் வேணும் கேட்டு எடுத்து கொடு. அந்த பழமாக வேணுமா? சரி சரி. பார்த்து வெட்டு தீக்ஷா. ஓரமாக வச்சு பார்த்து வெட்டு. பொறுமையாக. பரவாயில்ல, 3-4 வருஷம் ட்ரைனிங். எங்களை பார்த்து பார்த்து வெட்டி பழகிட்டேன். சரியா? நேக்கா அப்படித்தான். தொடச்சிரு முள்ள அந்த அவ்வளோதான். இலையில ஒரு தொடச்சிட்டோம்னா முள்ளெல்லாம் போயிடும். நீங்கள் வாட்டுக்கு சட்டையில் எடுத்து தொடச்சிடாதீங்க, அவ்வளோதான். இங்கப்பா இங்க இங்கப்பா அங்க இருக்குப்பா. ஸ்டார் முள் எங்கே இருக்கு? ஸ்டார் முள் அங்கே இருக்கா? ஸ்டார் முள் போச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸ்டார் முள் இந்த இதுலேயே போயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டார் முள் இதுதான். ஸ்டார் முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். ஏன்னா இதான் தொண்டை முள். இது எடுத்துகிட்டு சாப்பிட்னா தொண்டையில் போய் சிக்கிக்கும். இதான் தொண்டை முள் சொல்லுவோம். சின்ன முள் தான். ஆமாம், வயிற்றுலேயே கிழிச்சு. வயிற்றுலாம் கிழிக்காதுரா, அது கொஞ்சம் தொண்டையில் சிக்கிக்கும். தொண்டை முள் எடுத்துக்க. தெரியாடு. பார்த்து பார்த்து பார்த்து. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? உண்மையை மட்டும் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. திரும்ப புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா? ரெண்டு மிக்சிங்கில் தான் இருக்கு. புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து மிக்சிங்கில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் புளிப்பாக இருக்குது ஏன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கா என்ன? அந்தளவுக்கு புளிப்புலாம் இல்லை. சரி சரி, அந்தளவுக்கு புளிப்புலாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. சின்ன பசங்களாம் ஈஸியாக சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிப்புலாம் அவ்வளோ இருக்கு. சாப்பிட்றதுக்கு அது இந்த புளிப்பாக இருக்கும். சின்ன குட்டி பசங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க வீடியோ.